பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க. ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஈரல் கிரேவி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோங்க. இதுக்கு என்னென்ன தேவை இப்போ நம்ம பார்த்துடலாங்க. ஈரல் கிரேவி செய்கிறதுக்கு நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை சின்ன வெங்காயம் வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் பொடி பொடியாக நிறைய நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. ஈரல் 300 கிராம் எடுத்திருக்கேன். இந்த ஈரல் கிரேவிக்கு எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் மசாலா தான் போட்டு செய்ய போகிறேங்க. இந்த சிக்கன் மசாலா ஒன்று போடும்போது வேறு எந்த பொடியுமே போட தேவையில்லைங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ ஈரல் கிரேவி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ஈரல் கிரேவியெல்லாம் செய்யும்போது ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு மட்டும் தாளிச்சிட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துட்டேங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு ஈரல் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வதக்கியிருந்தோம். அதை நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதையும் இதிலையே சேர்த்தாச்சுங்க. இப்போ சிக்கன் கிரேவி மசாலா தான் நான் சேர்க்குறேங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் கிரேவி மசாலா சேர்த்து செய்யும்போது வேறு எந்த பொடியுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம அந்த பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரட்டி விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஈரல் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சுங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலா பொடி பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கிலோ சிக்கன் செய்கிறோம் அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கிரேவி மசாலா போட்டால் போதுங்க. மல்லித்தூள் வேண்டாம், மிளகாத்தூள் வேண்டாம், கரம் மசாலா வேண்டாம், மஞ்சள் தூள் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஒரு பொடி மட்டுமே போதும். இது ஒரு 3-4 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேங்க. தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கொதி பிடிச்சி வரும்போது மூடி போட்டுடலாம். ஈரல் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதுங்க. அதிகமான நேரம் விட்டால் கொஞ்சம் ரப்பர் மாதிரி கெட்டியாயிரும். அதனால் 10 நிமிஷத்தில் ஈரல் நல்லா வெந்துருங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சுட்டேங்க. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பொடி பொடியாக நறுக்குனது போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிரேவி எல்லாம் செய்யும்போது ஃபைனலாக இந்த மாதிரி போட்டு இறக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுங்கிறனால மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு அப்பப்போ இடையிடையே பெரட்டி விட்டுட்டேங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சுக்கிறதுக்காக தான் வைக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிட்டேங்க. பெப்பர் போடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலையும் தூவி இறக்கியாச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட ஈரல் கிரேவி ரெடிங்க. இந்த மாதிரியே ஆட்டு ஈரல் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான்வெஜ் பிரியர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நமக்கு உடம்புக்கு தேவையான ஹீமோக்ளோபின் இந்த ஈரல்லேருந்து கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான்வெஜ் பிரியர்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட பிரண்டை பொடி கிடைக்கும். அதே மாதிரி இந்த சிக்கன் கிரேவி மசாலா தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.